ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்க்குறோம், டியூட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அன் ஏஜென்ட். ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிறவருடைய கடமைகள் என்ன, டியூட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன், பொறுப்பு, அவர் என்னென்ன செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கார். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் டியூட்டி டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கஸ்டம்ஸ். செக்ஷன் 211 படி ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிறவர் அந்த பிரின்சிபல் கொடுத்த பிஸ்னஸுடைய எல்லா வேலையும் எப்படி அவர் கொடுத்துருக்காரோ, டைரக்ஷன் கொடுத்துருக்காரோ அதன்படி இல்லை டைரக்ஷன் எதுவும் அவர் கொடுக்கலன்னா வழக்கமாக என்ன நெறிமுறைகள் ஃபாலோ பண்ணணுமோ அதன்படி அந்த பிஸ்னஸை செய்யக்கூடிய ஒரு கடமை ஏஜென்ட்டுக்கு இருக்குது. ஏஜென்ட் இஸ் பவுண்ட் டு டூ த டியூட்டிஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரின்சிபல் ஆஸ் the direction given by the principal. இல்லை directions if it is not given, கஸ்டம் முறைப்படி வாட் எவர் ஹி ஹாஸ் டு டூ அதை அவர் செய்யணும். அதை விட்டால் ஏஜெண்ட் அதர்வைஸ் எப்படியாவது ஆக்ட் பண்ணாருன்னா அதனால் வரக்கூடிய லாஸுக்கு பிரின்சிபலுக்கு அவர் தான் அந்த லாஸை ரிகூப் பண்ணணும். ப்ராஃபிட் அரைஸ் ஆனாலும் அவர் தான் அதை அக்கௌண்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை அவருக்கு கொடுக்கணும். எக்ஸாம்பிள் 24 ஆஃப் யோர் டெக்ஸ்ட் புக் 24-25 ரெண்டும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணது. ஏ அண்ட் ஏஜென்ட் இஸ் engaged for managing the business of B, in which it is a custom to invest money at hand for interest. If A omits to make such invest, he must indemnify B for the losses, that is for the interest B would have obtained for such investment. ஏங்கிற ஒரு பியை நியமனம் பண்ணுறாரு, எதுக்கு, பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த பியுடைய வேலை என்ன, அதனால் வரக்கூடிய பணத்தை உடனடியாக முதலீடு செய்ய வேண்டியது, இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டாருன்னு சொன்னால், இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரீபே பண்ணக்கூடிய கடமை அல்லது டியூட்டி பிக்கு இருக்குது. ஏக்கு அவர் அந்த லாஸை ரீகூப் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஏங்கிற ஒரு பிரின்சிபல் அவர் பியை அவருடைய பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏஜெண்ட்டாக நியமிக்கிறாரு. அந்த பியுடைய ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டால் அந்த மணி வர்றதை முதலீடு செய்யணும். ஹி ஹேட் டு இன்வெஸ்ட் இட். சப்போஸிங் இஃப் த ஏஜெண்ட் பி டஸ் நாட் மேக் சச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாருன்னு சொன்னால், அப்போது அந்த இன்வெஸ்ட் பண்ணாததுனால என்ன அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காம போச்சோ, எது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருந்துருக்குமோ அதை ரீபே பண்ணுறது இந்த ஏஜென்ட்டுடைய கடமையாகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 25. Be a broker in which whose business it is not the custom to sell on credit, sells goods of A on credit to C before payment becomes insolvent, B will have to indemnify A for the loss. அதே மாதிரி தான் இங்கேயும் ஏங்கிற பிஏ ஒரு புரோக்கர், அவரை நியமனம் செய்கிறாரு. எதுக்கு, குட்ஸை விற்க. ஆனால் கடனில் விற்கிறதுக்கு அவருக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை, அது வழக்கமாக இல்லை. அப்படி இருக்கும்போது பிங்கிற ஒரு சிக்கு கடனுக்கு கொடுத்துட்றாரு. கடனுக்கு கொடுக்கும்போது சி திவாலாயிடுறாரு. அதனால் அந்த கடனை அவரால் ரீபே பண்ண முடியலை. அப்போது அவருக்கு கொடுத்த அந்த கடன் தொகை எவ்வளவோ, அந்த பொருளுக்கான மதிப்பு எவ்வளவோ அதை பி ஏக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அந்த லாஸை ஏக்கு சரி பண்ண வேண்டியது பி புரோக்கருடைய பொறுப்பாகுது. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் டியூட்டி ஆஃப் ரீசனபிள் கேர் அண்ட் ஸ்கில். அக்கார்டிங் டு செக்ஷன் 212 ஒரு ஏஜெண்ட் பிஸ்னஸுடைய அந்த பிரின்சிபலுடைய பிஸ்னஸ்க்கு
எவ்வளோ ஒரு திறமை தேவைப்படுதோ, எவ்வளோ ஒரு நியாயமான முறையில் வேலை செய்யணுமோ, ஸ்கில் எடுத்துக்கணுமோ, கேர் எடுத்துக்கணுமோ, தன்னுடைய பிஸ்னஸாக இருந்தால் எப்படி பார்த்துக்குவாரோ அந்த அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது ஒரு ஏஜெண்ட்டுடைய கடமையாகிறது. அப்போது ஏஜெண்ட் உடைய அந்த ஸ்கில் இருக்கான்னு பார்க்க வேண்டியது பிரின்சிபலுடைய கடமையாகுது. பிரின்சிபல் அதை செக் பண்ணியிருக்கணும். அவருக்குரிய ஸ்கில் இருக்கா, அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கு போதுமான அளவு திறமை அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பிரின்சிபல் டிசைட் பண்ணி தான் அவருக்கு கொடுத்துருக்கணும். அந்த ஸ்கில் அவர்கிட்ட இருந்து அவர் அதுக்கு சரியான முறைப்படி செயல்பட்டு அந்த பிஸ்னஸை கேர் எடுத்து பார்த்துக்கணும். சப்போஸிங் அதோட நெக்லஜென்ஸாலேயோ அல்லது ஒரு மிஸ்காண்டக்டாலேயோ ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய லாஸை ஏஜெண்ட் பிரின்சிபலுக்கு ரீகூப் பண்ணணும். ஸோ ஏஜெண்ட் இஸ் ஆல்வேஸ் பவுண்ட் டு ஆக்ட் வித் ரீசனபிள் டெலிஜென்ஸ் டு யூஸ் த ஸ்கில் தட் ஹீ பொசஸஸ். அப்போ பிரின்சிபலுக்கு என்ன ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணுமோ, அதாவது இவருடைய நெக்லிஜென்ஸ்லேயோ இவருடைய திறமை இல்லாததுனாலையோ இவருடைய மிஸ்காண்டக்ட்னாலேயோ லாஸோ டேமேஜோ ஆச்சுன்னா அதுக்குரியது இவர் நேராக அவருக்கு கொடுத்து தான் ஆகணும். Example 26. A merchant in Kolkata has an agent B in London to whom a sum of money is paid on A's account with orders to remit. B retains the money for a considerable time. A, in consequence of not receiving the money, becomes insolvent. B is liable for the money and interest from the day on which he ought to have been paid according to the usual rate, and further for any direct loss by variation of rate of exchange, but not further. அதாவது இப்போ ஏங்கிற ஒரு மர்ச்சன்ட் கோல்கட்டாவில் பிங்கிற ஒரு ஏஜெண்ட்டு லண்டனில் இருக்கார். அவருக்கு ஏஸ் அக்கௌண்ட்டில் பணம் பே பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர் கூட கொடுக்குறாரு. பி ஆனால் அந்த பணத்தை உரிய டைமில் செலுத்துறது இல்லை. அப்போ ஏ அந்த பணம் ரிசீவ் ஆகாததுனால அவர் இன்சால்வெண்ட் ஆயிடுறாரு. அப்போது பி அந்த பணமும் அந்த பணத்துக்குரிய அந்த நாள்லேருந்து எந்த நாளில் இவர் ரெமிட் பண்ண சொல்லி கொடுத்தாரோ அந்த நாள்லேருந்து அதுக்குரிய வட்டியையும் அவருக்கு திருப்பி தர வேண்டியதாக இருக்குது. பட் அதுக்கு அப்புறம் இருக்கிற டைரக்ட் லாஸுக்கு அவர் பொறுப்பு இல்லை. தட் இஸ் அதனால் ஏற்பட்ட லாஸுக்கு அவர் பொறுப்பு, பட் நாட் ஃபர்தர். அதாவது இப்போ ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் இருக்குது லண்டன் கொல்கட்டாவில், அதனால் அந்த லாஸையும் ரீகூப் பண்ணணும். பட் அதுக்கு மேற்பட்டு வேறு எந்த காரணத்துக்கும் அவர் பொறுப்பாளி ஆகிறது இல்லை. இவர் பணம் செலுத்தாததுனால அந்த வட்டி என்ன அவர் லூஸ் பண்ணாரோ அதுவும், அந்த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதுவும் இவர் கண்டிப்பாக கொடுத்து ரிட்டர்ன் பண்ணணும். பட் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன லாஸ் ஆச்சோ அதை பற்றி இவர் கவலைப்பட வேண்டியதில்லை. எக்ஸாம்பிள் 27 சொல்கிறாருங்க. an agent for the sale of goods having authority to sell goods on credit sells to B on credit without making proper and usual enquiries as to the solvency of B. B at the time of such sale is insolvent. A must compensate his principal for the loss sustained by him. ஏங்கிற ஒரு ஏஜெண்ட் அவர் குட்ஸை சேல் பண்ணுறதுக்கு அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது, க்ரெடிட்லேயும் சேல் பண்ண அவருக்கு உரிமை இருக்குது. பட் ஏ என்ன பண்ணுறாரு, பிங்கிற ஒருவருக்கு க்ரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக என்கொயரி பண்ணாமல் அவருடைய நம்பகத்தன்மைக்கோ அவருடைய ரிட்டர்னிங் கெப்பாசிட்டிக்கோ என்கொயரி பண்ணாமல் அவர் க்ரெடிட் சேல் பண்ணுறாரு. அப்படி க்ரெடிட் சேல் பண்ண பின்னால் பி பிகம்ஸ் இன்சால்வெண்ட். அந்த இன்சால்வெண்ட் ஆனதுனால என்ன லாஸ் அந்த பிரின்சிபலுக்கு ஏற்பட்டுச்சோ அதை ரீபே பண்ணுறது ஏவுடைய பொறுப்பு, ஏஜெண்ட்டுடைய பொறுப்பு. இதில் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 28. an insurance broker employed by B to effect an insurance on a ship omits to see that the usual clauses are inserted in the policy. The ship is afterwards lost. In consequence of the omission, nothing can be recovered from the underwriters. A is bound to make the good loss to B. ஏங்கிறவர் ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர். அவர் அப்பாயிண்ட் பண்ணது பி. எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு, ஷிப்பை இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இன்சூரன்ஸ் பண்ணுற ஒரு ஷிப்புக்கான ஒரு ஃபார்மல் இன்சூரன்ஸ் பாலிசியில் யூஸ்வலாக என்னென்ன
இஃப் கிளாஸஸ் இருக்கோ அதையெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் புரோக்கர் பார்க்காம விட்டாச்சு. அப்போ அந்த ஷிப் வந்து லாஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸஸை இன்சர்ட் பண்ண மறந்ததுனால எந்த லாஸுமே ரிக்கவர் ஆகாது, அண்டர் ரைட்டர்ஸ் எதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஏஜெண்ட், தட் இஸ் த இன்சூரன்ஸ் புரோக்கர், அந்த பிரின்சிபல் பிக்கு எல்லா லாஸையும் அவர் தான் ரீபே பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 29. ஒரு மர்ச்சன்ட் இங்கிலாண்டில் மிஸ்டர் ஏ, அவர் வந்து பிங்கிற ஒரு ஏஜெண்ட்டை மும்பையில் அக்செப்ட் பண்ணி அவருக்கு 100 bales ஆஃப் காட்டனை அனுப்புகிறாரு ஒரு ஷிப்பில். பி வந்து ஹேவிங் இட் இன் இஸ் பவர் டு சென்ட் த காட்டன் ஒமிட்ஸ் டு டூ ஸோ. பி வந்து அந்த காட்டன் பேல்ஸை அனுப்பலை. அவருக்கு ஏஜென்சி கொடுத்தது 100 bales ஆஃப் காட்டனை ஒரு ஷிப்பில் அனுப்புறதுக்கு. பட் பி அனுப்பலை. The ship arrived safely in England. Soon after the arrival, the price of cotton rises. அப்போது ஷிப்பு போயிடுது இங்கிலாண்டுக்கு. ஆனால் இங்கே காட்டனோட ப்ரைஸு ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, B is bound to make good to A the profit which might have been made by the 100 bales of the cotton at the time of ship arrived, but not any profit might have made by the subsequent rise. இப்போ ஏங்கிறவர் இங்கிலாண்டில் இருக்கார். அவரோட மும்பையில் இருக்கிற ஏஜெண்ட் 100 bales ஆஃப் காட்டன் அனுப்பியிருந்துருக்கணும் ஒரு சர்டன் ஷிப்பில். அவர் அனுப்பாமல் விட்டுடுறாரு. அந்த ஷிப்பும் இங்கிலாந்து போயிடுது. அப்படி போயிருந்த அந்த நேரத்தில் அந்த காட்டன் போயிருந்தால் என்ன விலை அந்த காட்டனுக்கு கிடைச்சிருக்குமோ அது கிடைக்கல ஏக்கு. அப்போது அந்த லாஸை மட்டும்தான் ஏஜெண்ட் வந்து ஏக்கு ரீபே பண்ணணுமே ஒழிய, அதுக்கப்புறம் ஏற்படுற இன்க்ரீஸ் இந்த ப்ரைஸை பற்றிலாம் ஏஜெண்ட்டுக்கு பொறுப்பு கிடையாது. அட் தட் டேட், ஆன் தட் டேட் அந்த ப்ராஃபிட் என்ன அவர் ரீச் ஆகிருப்பார். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவர் அனுப்புகிற அன்னைக்கு இங்கே 80 rupees இருந்தது, அது அன்னைக்கு 120க்கு விற்றுருந்துருக்க முடியும்னா அந்த 120 rupeesக்கு தி ஏஜெண்ட் இஸ் லைபிள் ஃபார் ஏ பிரின்சிபல். அதுக்கப்புறம் அகெயின் 150க்கு ரைஸ் ஆச்சுன்னா ஹீ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். அந்த ஷிப்பு எந்த டேட்டில் போகிறப்போ என்ன ப்ரைஸ் ஃபெச் ஆகிருக்குமோ அந்த ப்ரைஸுக்கு மட்டுமே தான் இந்த ஏஜெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பிரின்சிபல். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் இஸ் டியூட்டி டு ரெண்டர் ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ், செக்ஷன் 213. ஒரு ஏஜெண்ட் ஒரு பிரின்சிபலுக்கு ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ணணும் ஆன் டிமாண்ட். ரெண்டரிங் அக்கௌண்ட்ஸ் டஸ் நாட் மீன் ஷோயிங் தி அக்கௌண்ட்ஸ், பட் தி அக்கௌண்ட்ஸ் சப்போர்ட்டட் பை வவுச்சர். சும்மா ஏதோ ஒரு கணக்கை ஒரு கணக்கை காட்டுறதுங்கிறது இஸ் நாட் ஷோயிங் அக்கௌண்ட்ஸ். அந்த அக்கௌண்ட்டுக்குரிய ஆவணங்கள், வவுச்சர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சப்போர்ட் பண்ணுதோ அந்த டாக்குமெண்ட்ஸோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணுறது ஒரு ஏஜெண்ட்டுடைய இன்றியமையாத கடமையாகிறது. இட் இஸ் இஸ் டியூட்டி. நெக்ஸ்ட் இஸ் ஏஜென்ட்ஸ் டியூட்டி டு கம்யூனிகேட் வித் த பிரின்சிபல், செக்ஷன் 214. அப்போது ஒரு ஏஜெண்ட்டுடைய டியூட்டி என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு பிரின்சிபல் கூட கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். எல்லாத்தையுமே அவருக்கு வந்து தெரியப்படுத்தணும். எய்தர் பை வேர்ட் ஆர் பை ரைட்டிங் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். சப்போஸிங் இன் கேஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி என்னென்ன முறையான மெத்தட் இருக்கோ அதையெல்லாம் அவர் ட்ரை பண்ணி அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிறதுக்கான முறைகளை அவர் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். அது அவருடைய கடமையாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் இஸ் டியூட்டி நாட் டு டீல் ஆன் இஸ் ஓன் அக்கௌண்ட். ஏஜெண்ட் வந்து அவருடைய பிரின்சிபலுடைய கன்சென்ட் ஒப்டைன் பண்ணாமல் இவராக எதையும் செய்ய முடியாது. ஒரு சர்டன் ரீசன்ஸை தவிர்த்து மற்ற நேரத்தில் கண்டிப்பாக இவர் எல்லாமே கன்சென்ட் ஆஃப் த பிரின்சிபலை ஒப்டைன் பண்ணிவிட்டு அவராக தான் டீல் பண்ணணும். இவராகவே டீல் பண்ண முடியாது. அந்த அதர்வைஸ் அந்த பிரின்சிபல் வந்து ரிப்புடியேட் த டிரான்சாக்ஷன் ஆர் கிளைம் ஃப்ரம் தி ஏஜெண்ட் எனி பெனிஃபிட் விச் மே ஹவ் ரிசல்டட் ஃப்ரம் த டிரான்சாக்ஷன். அப்போது அந்த மாதிரி இருந்தால் அந்த டிரான்சாக்ஷனை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த டிரான்சாக்ஷனால் என்ன பெனிஃபிட் இவருக்கு அரைஸ் ஆகிருக்குமோ அதை வந்து இவர் திருப்பி வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள் 30 இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. A directs B to sell his estate. B buys the estate for himself in the name of C.
A, on discovering that B has bought the estate for himself, may repudiate the sale if he can show that B has honestly concealed any material fact or that the sale has been disadvantageous to him. அதாவது இப்போ ஏங்கிறவர் ஒரு பியை வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்கு ஏஜெண்ட்டாக நியமிக்கிறார். பி என்ன பண்ணுறாரு, ஏக்கு தெரியாமல் தானே வேறொரு பேரில் அந்த பொருளை, அந்த ஃபேமை, அந்த நிலத்தை, அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது ஏக்கு அது தெரிய வந்து அதில் இவருக்கு ஏதாவது லாஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சால், அவருக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால், அவர் அந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணலாம். அந்த ஒரு எந்த சேல்னால இவருக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆச்சோ, என்ன ஆச்சோ அதை சொல்லி இவர் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 31. A directs B to sell his estate. B, on looking over the estate before selling it, finds a mine on the estate which is unknown to A. B informs A that he wishes to buy the estate for himself but conceals the discovery of the mine. A allows B to buy in ignorance of the existence of the mine. A, on discovering that B knew of the mine at the time he bought the estate, may either repudiate or accept the sale at his option. இப்போ A அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய எஸ்டேட்டை சேல் பண்ண பிக்கு ஏஜென்சி கொடுக்குறாரு. பி அதை வந்து ஏ கிட்ட சொல்கிறாரு, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த டைம் ஆஃப் பையிங் ஹீ நோஸ், அவருக்கு தெரியுது அதில் ஒரு சுரங்கம் இருக்குது அப்படின்னு, மைன் இருக்குதுன்னு. அந்த மைன் இருந்து ஆனால் தெரிஞ்சு அதை ஏக்கு பிரின்சிபலுக்கு சொல்லாமல் இவரே அந்த மைனை வாங்கிக்கிட்டார். லேட்டர் ஏக்கு அது தெரிய வருது. சேல் டேட்லேயே அந்த ஏஜெண்ட்டுக்கு தெரியும் அங்கே ஒரு சுரங்கம் இருக்குது, அங்கே ஒரு மைன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த எஸ்டேட்டை வாங்கியிருக்காருன்னு தெரிய வந்தால், அவர் அந்த டேட்டுக்கு அந்த சேலை அக்செப்ட் பண்ணுறதோ அல்லது அந்த ட்ரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணுறதோ, இட் இஸ் ஹிஸ் ஆப்ஷன், பிரின்சிபலுடைய ஆப்ஷன். இட் டஸ் நாட் பைண்ட். இவரை வந்து ஏஜெண்ட் வந்து தெரிஞ்சு வாங்கினாருங்கிறத தெரிஞ்ச பின்னால் அதுக்குரிய முடிவு எடுக்கிறது ஏவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் 32. ஏ ஒரு பிரின்சிபல் ஏஜெண்ட் ஒருத்தரை நியமிக்கிறாரு. எதுக்குன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு வீடை தனக்காக வாங்க சொல்லி. பி வந்து தட் இஸ் த ஏஜெண்ட் வந்து ஏ கிட்ட இந்த வீடு வாங்கிறதுக்கு லாய்க்கு இல்லை வாங்கிறதுக்கு முடியாதுங்கிற மாதிரி எதையும் சொல்லிவிட்டு லேட்டர் அவரே அந்த வீடை வாங்குறாரு. அப்போது ஏக்கு அது தெரிய வந்தால் அவர் பிஏ தட் இஸ் த ஏஜெண்ட்டை இந்த பிரின்சிபல் கம்பல் பண்ணலாம், தனக்கு அந்த வீடை இவர் என்ன விலை கொடுத்து வாங்கினாரோ அந்த விலைக்கே விற்க சொல்லி கம்பல் பண்ண முடியும். அதுக்கு அவருக்கு ரைட் இருக்குது. அதுதான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. த நெக்ஸ்ட் டியூட்டி, ஆறாவது டியூட்டி நாட் டு மேக் சீக்ரெட் ப்ராஃபிட்ஸ். ஒரு ஏஜெண்ட் வந்து பிஸ்னஸ் ஆஃப் ஏஜென்சியில் சீக்ரெட் ப்ராஃபிட் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஃபிடியூஷரி நேச்சர் இவங்க ரிலேஷன்ஷிப். வாட் இஸ் ஃபிடியூஷரி நேச்சர்? நன்னம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? தட் இஸ் ஒரு பிரின்சிபல் ஒரு ஏஜெண்ட் கிட்ட ஒரு ஒர்க்கை அசைன் பண்ணுறாருன்னா அவருக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய குட் ஃபெய்த், அதனால தான் அந்த ஏஜென்சியை அவருக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த ஏஜெண்ட் வந்து தனக்காக ஏதாவது ஒரு சுய லாபத்தை, ஒரு சீக்ரெட்டாக லாபத்தை ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது அவருடைய டியூட்டி. ஆகுது. சீக்ரெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வாட் டஸ் இட் மீன் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த இதில் பார்க்குறோம். தட் இஸ் சீக்ரெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எனி அட்வான்டேஜ் மேட் பை தி ஏஜெண்ட் அபவ் தேன் ஹிஸ் ரெம்யூனரேஷன். அவருடைய ரெம்யூனரேஷனுக்கு மேலே அக்ரீடு, இவர் இதுக்கு இந்த ஒர்க்கை செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த கமிஷன் அல்லது இந்த சேலரி அப்படிங்கிற ஒரு ரெம்யூனரேஷனுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரெம்யூனரேஷனுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாவது இவர் ஒப்டைன் பண்ணார்னா அந்த டிரான்சாக்ஷன் வழியாக, அந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லையா, தென் இட் இஸ் கால்ட் அஸ் சீக்ரெட் ப்ராஃபிட். அது வந்து ஒப்டைன் ஆனது இவர் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால கிடச்சிருந்துருக்கணும்.
இப்போ சப்போஸிங் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரின்சிபல் மிஸ்டர் ஏ வந்து பிஏ நியமிக்கிறாரு ஒரு வீடை விற்று கொடுக்க சொல்லி. அப்போ ஏ வந்து அந்த பி வந்து அந்த வீடை ஏக்கு விற்று கொடுக்கறதுனால அவருக்கு ஒரு 10% 12% ஏதோ கமிஷன் கொடுக்குறேன்னு இந்த பிரின்சிபல் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா, இந்த கமிஷனை இவர்கிட்டையும் வாங்கி வாங்குறவர்கிட்ட இருந்தும் இந்த கமிஷனை இந்த ஏஜென்ட் வாங்கியிருந்தாரே ஆனால் அந்த கமிஷன்ஸை ஒப்டைன்டு ஃப்ரம் த பார்ட்டி ஹூ பைஸ், அந்த தேர்ட் பார்ட்டி யார் வாங்குறாரு அவர்கிட்ட இருந்து ஒரு கமிஷன், அவர்கிட்ட இருந்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்து வாங்கியிருந்தாருன்னா தட் இஸ் கால்ட் சீக்ரெட் ப்ராஃபிட். ஏன்னா இது இந்த டிரான்சாக்ஷன்னால் அவருடைய ஏஜென்சிஷிப் ரிலேஷன்ஷிப்னால அந்த ஒர்க் அசைன் ஆனதுனால ஹி மேக்ஸ் இட். ஸோ தட் இஸ் கால்ட் அ சீக்ரெட் ப்ராஃபிட். இஸ் நாட் ஒப்டைன்ட், ஹி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தட். ஸோ அதை வந்து இவர் வாங்கக்கூடாதுங்கிறது இவருடைய கடமையாகிறது, டியூட்டி ஆகிறது. நெக்ஸ்ட் 7th டியூட்டி இஸ் டியூட்டி நாட் டு டெலிகேட். செக்ஷன் 190 பிரகாரம் எந்த ஒரு ஏஜென்ட்டும் லீகலாக இன்னொரு ஆளை இவங்களுக்காக பர்சனலாக எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. எய்தர் எக்ஸ்ப்ரெஸ்ஸாவோ ஆர் இம்ப்ளாய்டாவோ ஒரு ஒர்க்கை இவங்களுக்கு செய்ய சொல்லி, அன்லெஸ் அந்த ஒர்க்குக்கு தேவைப்படும் அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் அந்த கஸ்டம் ஆஃப் ட்ரேடில் ஒரு சப் ஏஜெண்ட் தேவைப்பட்டிருக்கணும் அல்லது கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணுங்கிற கட்டாயம் இல்லாதபடி சாதாரணமாக இவர் இன்னொருத்தருக்கு அந்த ஒர்க்கை வந்து டெலிகேட் பண்ணக்கூடாது. இது இவருடைய டியூட்டி இருக்குது. நெக்ஸ்ட் 8th டியூட்டி இஸ் ஏஜென்ட்ஸ் டியூட்டி டு பே சம்ஸ் ரிசீவ்டு ஃபார் பிரின்சிபல். செக்ஷன் 218 படி எந்த ஒரு ஏஜென்ட்டும் அந்த இவர் அப்பாயிண்ட் பண்ண அந்த நபர் பிரின்சிபலுக்கு என்ன அமௌண்ட் இந்த டிரான்சாக்ஷன் வழியாக அந்த ஒர்க்குனால் கிடைச்சதோ அதை டோட்டலாக ரிட்டர்ன் பண்ண வேண்டியது அவருடைய டியூட்டி ஆகுது. அதில் வந்து இவராக வந்து பிரின்சிபலுக்கு ஏதாவது டிடக்ஷன் பண்ணி அனுப்பக்கூடாது. இல்லை அக்ரி பண்ணியிருந்தால் மட்டும் அதை மட்டும் டிடக்ட் பண்ணி மட்டும் அனுப்ப முடியும். சாதாரணமாக சும்மா இவர் அதை வச்சிட்ருக்கவோ அதிலேருந்து பிடித்தம் எடுத்துக்கவோ இவருக்கு டியூட்டி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூட்டி டு not to use any confidential information received in the course of agency against the principal. பிரின்சிபலுக்கு எதிராக எந்த ஒரு தகவலையும், எது வந்து இவர் நம்பிக்கையாக இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தகவலை மற்றவர்களுக்கு அந்த தகவல்களை கொடுக்கக்கூடாதுங்கிறதும் இவருடைய கடமையாகிறது. இதெல்லாம் நம்ம வந்து டியூட்டிஸ் ஆஃப் அன் ஏஜெண்ட்டாக பார்க்குறோம்.